மூடனும் ஞானியும். மூடனுக்கு சம்பவிக்கிறது போல எனக்கும் சம்பவிக்கிறதே. அப்படி இருக்க நான் அதிக ஞானம் அடைந்ததினால் காரியம் என்ன என்று சிந்தித்தேன். இதுவும் மாயை என்று என் உள்ளத்தில் எண்ணினேன். மூடன் என்றாலும் ஞானி என்றாலும் என்றைக்கும் நினைவில் இருப்பதில்லை. இப்பொழுது இருக்கிறதெல்லாம் வருங்காலத்தில் மறக்கப்பட்டு போம். மூடன் எப்படி சாகிறானோ அப்படியே ஞானியும் சாகிறான். இந்த உலகத்தின் ஞானத்தினால் மனுஷனுக்கு அதிக பிரயோஜனம் இல்லை. உலக ஞானம் நித்திய சந்தோஷத்தை கொடுக்காது. அது ஆத்தும திருப்தியையும் தராது. மூடனுக்கு வருவது போலவே ஞானிக்கும் வியாதி வருகிறது. பட்டயம் இருவருக்குமே கூர்மையாய் இருக்கிறது. மூடன் எப்படி சாகிறானோ அப்படியே ஞானியும் சாகிறான். சாலமோன் மூடனுக்கு சம்பவிக்கிறதை ஆராய்ந்து பார்க்கிறார். அவனுக்கு சம்பவிப்பது போலவே சாலமோனுக்கும் சம்பவிக்கிறது. சாலமோன் ஞானத்தில் சிறந்தவர். மனுஷருக்கு சம்பவிக்கிற பொதுவான காரியங்கள் மூடனுக்கும் ஞானிக்கும் ஒன்றுபோல் சம்பவிக்கிறது. ஒரு சில காரியங்களில் ஞானிக்கும் மூடனுக்கும் வித்தியாசம் இல்லை. தனக்கும் மூடனுக்கும் சில காரியங்களில் வித்தியாசம் இல்லை என்பதை சாலமோன் அறிந்து கொள்கிறார். அப்படி இருக்கும்போது தான் அதிக ஞானம் அடைந்ததினால் காரியம் என்ன என்று சாலமோன் சிந்தித்து பார்க்கிறார். இதுவும் மாயை என்று தன் உள்ளத்தில் எண்ணிக்கொள்கிறார். சாலமோன் ஞானத்தை பெற்றுக்கொள்வதற்காக அதிக பிரயாசத்தை மேற்கொள்கிறார். ஆனாலும் அவர் பெற்றுக்கொண்ட ஞானத்தினால் அவருக்கு அதிக பிரயோஜனம் உண்டாகவில்லை. இந்த உலகம் மூடனை மறந்துவிடும். ஞானியையும் ஞாபகத்தில் வைத்திருக்காது. அவனையும் மறந்துவிடும். மூடன் என்றாலும் ஞானி என்றாலும் அவர்கள் இருவருமே என்றைக்கும் நினைவில் இருப்பதில்லை என்று சாலமோன் சொல்லுகிறார். இப்பொழுது இருக்கிறது எல்லாமே வருங்காலத்தில் மறக்கப்பட்டு போம். இந்த உலகம் ஞானிகளை நித்திய காலமாய் நினைத்து பார்க்கும் என்று பேரறிஞர்கள் சொல்லுகிறார்கள். அவர்கள் நட்சத்திரங்களைப் போல பிரகாசமாய் இருப்பார்கள் என்றும் சொல்லுகிறார்கள். ஆனால் பரிசுத்த வேதாகமத்தில் உலக ஞானத்திற்கு ஆதரவாக எந்த வாக்குத்தத்தமும் கொடுக்கப்படவில்லை. ஞானத்தில் சிறந்து இருக்கிறவருக்கு பெயரும் புகழும் உண்டாகும் என்று சிலர் நம்புகிறார்கள். நம்முடைய பெயர்கள் ஞானிகளின் புஸ்தகத்தில் இடம் பெற்றிருப்பதினால் நமக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை. அதற்கு பதிலாக நம்முடைய பெயர்கள் பரலோகத்தில் உள்ள கர்த்தருடைய ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்க வேண்டும். அதுவே நமக்கு மெய்யான ஆசீர்வாதம். சாலமோன் மூடனுடைய மரணத்தையும் ஞானியினுடைய மரணத்தையும் ஆராய்ந்து பார்க்கிறார். மூடன் எப்படி சாகிறானோ அப்படியே ஞானியும் சாகிறான் என்று சொல்லுகிறார். அவர்களுடைய மரணத்தில் வித்தியாசம் இல்லை. ஞானியுடைய மரணத்திலும் மூடனுடைய மரணத்திலும் வித்தியாசம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நீதிமானுடைய மரணத்திலும் துன்மார்க்கனுடைய மரணத்திலும் நிச்சயமாகவே வித்தியாசம் உண்டு. நீதிமான் மரித்த பின்பு பரலோகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படுவான். துன்மார்க்கனோ மரித்த பின்பு நரகத்திலே தள்ளப்படுவான்.